நம்ம சிக்கனில் வந்து வெரைட்டியாக நிறைய டிஷ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் சிக்கனில் ரொம்ப பிடிச்சதுன்னா சிக்கன் 65 தாங்க. அதில் எல்லாருமே வேறு வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். 65 பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ இதுக்காக வந்து 2 ஸ்பூன் வந்து கடல மாவு வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ 65 வந்து முறுமுறுன்னு வர்றதுக்காக நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறோங்க. அரிசி மாவு வந்து நான் 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ இதில் வந்து காரத்துக்காக 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேங்க. அடுத்து வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ பார்க்குறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து தோல் சீவி வந்து வச்சுருக்கேங்க. அதோட வந்து பூண்டு வந்து ஒரு பூண்டுங்க. அதோட வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. ஸோ மூணையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த விழுதை தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ இப்போ நம்ம காமிச்ச எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டிக்கலாங்க. மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா பைண்டாக இருந்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுறதோட இந்த இதோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து அரைச்சி போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா நம்ம பெரட்டியாச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே ஊற வச்சிடலாங்க. ஸோ 65 பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ 1/2 hour ஆயிடுச்சுங்க. நமக்கு நல்லா மசாலாலாம் ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாங்க. ஸோ 1/2 hour வச்சுட்டு எடுங்க. சப்போஸ் வந்து அவங்களால 1/2 hour வந்து ஊற வைக்க முடியாதுன்னா ஒரு 10 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே எடுத்துருங்க. ஸோ இதில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சோடனே சிக்கன் போடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நான் சிக்கன் போட்டேங்க. எப்பயுமே வந்து சிக்கன் போடும்போது வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நம்ம மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சைடு வெந்துருச்சுங்க. அதை வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போடும்போது வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எலும்பு இருந்ததுன்னா அந்த எலும்பு இதனால வந்து என்ன செய்யணும், வெடிக்குங்க. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி விடுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு சிக்கன் வந்து வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லா சிக்கனுமே போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.